கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 49வது வசனம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த வேத வாக்கியங்களின் மூலியமாக 2 காரியங்களை நமக்கு உணர்த்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ராஜாவின் மனுஷனுக்கு ஏற்படுகிற பதற்றம் மற்றும் பயத்தையும், அதே நேரத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வெளிப்படுகிற அவருடைய வல்லமையையும் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த வார்த்தை இன்று நமக்கு கடந்து வருகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் பார்த்தோமேயானால், அந்திபா என்கிற ஏரோது ராஜாவின் இடத்துல 100க்கு அதிபதியாய் வேலை செய்கிற ஒரு ராஜாவின் மனுஷன் உண்டு. அவனுக்கு மகனாய் வளர்க்கப்படுகிற ஒரு வேலைக்காரன் உண்டு. அவன் மரண அவஸ்தையில், வியாதியினால மரண அவஸ்தைக்கு உள்ளாயிருக்கிற சூழ்நிலையில் அவனை எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் என்று அந்த ராஜாவின் மனுஷன் பிரயாசப்படுகிறான். அப்பொழுது கலிலியாவில் உள்ள கானாவிற்கு இயேசு மறுபடியும் வந்திருக்கிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு அவரிடத்தில் சென்று அவரை வருந்தி அழைக்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறார், நீர் அவரை வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் வருந்தி கொள்ளுகிறான். அதோடு மாத்திரமல்ல, இருதயத்தில் பயத்தோடு பதற்றத்தோடு தன்னுடைய மகன் பிழைப்பானா மரிப்பானா என்கிற போராட்டத்தோடு இயேசுவினிடத்தில், ஆண்டவரே, நீர் என் மகன் சாகிறதற்கு முன்னே நீர் அவன் வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற நம்மில் அநேகர் இப்படிதான் இந்த ராஜாவின் மனுஷனை போன்று இருதயத்தில் பதட்டமான சூழ்நிலையை கடந்து செல்லலாம். தன்னோட வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த காரியத்தில் நாம் வெற்றி பெறுவோமா, தோல்வி அடைவோமா, நாம் நம்பி இருக்கிறவர்கள் நமக்கு நன்மை செய்வார்களா, தீமை செய்வார்களா, நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வியாதியிலிருந்து பிழைப்பார்களா, மரிப்பார்களா, இப்படி நம்மளுடைய இருதயத்தில் நாம் நம்புவதற்கும் நிஜத்திற்கும் இடையில நடக்கிற போராட்டமான சூழ்நிலையில் நம்மளுடைய இருதயம் பதற்றத்தையும் பயத்தையும் அடைகிறதை நாம் உணர முடியும். இப்படிதான் இந்த ராஜாவின் மனுஷனும் பதற்றத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்று பதட்டத்தோடும் பயத்தோடும் ஆண்டவரை வருந்தி கொள்ளுகிறார். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்து, நீர் போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே காண முடியும். அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த ராஜாவின் மனுஷன் செல்லுகிறான். செல்லுகிற வழியில் அவனுக்கு எதிரிட்டு வந்த அவனுடைய வேலைக்காரர்கள், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்வதை கேட்டு அந்த ராஜாவின் மனுஷனும் அவனுடைய குடும்பமும் முழுவதுமாக இயேசுவை விசுவாசித்தார்கள் என்பதையும் நம் வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நமக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பதற்றமான சூழ்நிலை, பயமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் அநேக நேரத்தில் குழம்பி, இது நடக்குமா நடக்காதா, ஜெயிப்போமா தோத்து விடுவோமா, நமக்கு வெற்றி வருமா தோல்வி வருமா, நன்மை நடக்குமா தீமை நடக்குமா, நாம் இருப்போமா மரிப்போமா என்று பயத்தோடும் பதற்றத்தோடும் இருக்கிற அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீர் சமாதானத்தோடே போ, உங்களுடைய பிரச்சனை இன்று நீங்கியது, துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்மளுடைய பதட்டமான சூழ்நிலையில் நம் கர்த்தர் சமூகத்தில் நம்மளை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து நம் எல்லா பயத்துக்கும் நம்மளை நீக்கலாக்கி விடும்படியாக அவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நம் வார்த்தையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தர் நம்மளை ஆதரிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புவோம், இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் சமூகத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.